தமிழகத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.ec.government.in இதாங்க அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கு பாருங்க, டவுன்லோட் எலக்ட்ரோல் ரோல் பிடிஎஃப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 அது அப்படியே இருக்கட்டும். ரோல் டைப் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் 2026 அதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாங்குவேஜ் தமிழ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா பார்ட் நம்பர் மற்றும் பார்ட் நேம், அதாவது உங்கள் ஊர் பேரை நீங்கள் இதில் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா அதில் நிறையா ஊர் இருக்கும். அதில் உங்கள் ஊர் எதுவோ அதை நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷனை கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஊர் பேரை கொடுத்து சர்ச் பண்ணலாம், அல்லது உங்கள் பார்ட் நம்பர் பார்ட் நேமை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஐக்கானை நீங்கள் இருக்குது பாருங்கள், இப்போ உங்கள் ஊருக்கு நேராக அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட் பார்த்தா டவுன்லோட் ஆயிருங்க. ஸோ இதுதான் உங்கள் ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட்டுக்கான பட்டியல். இதில் போயிட்டு எல்லாருடைய பட்டியலுமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நேம் இல்லாதவங்க புதுசாக ஃபார்ம் 6 பயன்படுத்தி உங்களுக்கான பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு மெத்தட் மூலமாக எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பாருங்க மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல இருக்கு பாருங்க, சர்ச் பை எபிக்கில் போயிட்டு லாங்குவேஜில் உங்கள் பெயரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் எபிக் நம்பரில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சைட் பண்ணிக்கலாம். சைட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை கொடுத்து சர்ச்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி கீழே உங்களுக்கான ஆப்ஷன் காமிச்சுது, உங்கள் எபிக் நம்பர் நேம்லாம் காமிக்குது அப்படின்னா உங்கள் பெயர் இருக்குதுன்னு அர்த்தங்க. நீங்கள் சர்ச் கொடுத்து எந்த ரெக்கார்டுமே இல்லை அப்படின்னா உங்கள் பெயரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்லையும் சரி உங்கள் பெயர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.